அப்ப இப்படியெல்லாம் இவர்கள் படித்து பார்த்திருந்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன்னிக்க கூடியவங்களை புரிய முடியும். மார்க்க விஷயத்திலே கூட ஏன் தெரியுமா, நம்மளை தொழுங்கள் சொன்னது இறைவன் மட்டும் தானா, இறைத்துவ ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுமா? ரெண்டு பேரும் தான் சொன்னாங்க. ஒரு ஆள் தொழுவலன்னு வச்சுக்கிறங்க, அந்த தப்ப அல்லாஹ் மன்னிக்கணும், அல்லாஹ்வோட ரசூலும் மன்னிக்கணும். ஏன்னா ரெண்டு பேரும் தான் சொன்னாங்க தொழுங்கன்னு சொல்லி. இப்போ நம்ம அப்பா அம்மா ஒண்ணு சொன்னாங்க, நம்ம மாறு செஞ்சுட்டு வச்சுக்கிறோங்க, நம்ம அப்பா அம்மா நம்மளை மன்னிக்கணுமா இல்லையா? அந்த மாதிரிதான். இப்ப விபச்சாரம் செய்யாதீர்கள் இறைவனும் சொல்றான், இறைத்துவ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சொல்றாங்க. ஒரு ஆள் மீறி விபச்சாரம் பண்ணான்னு வச்சுக்கிறோங்க, அந்த பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கணும். ஏன் அவன் தான் சொன்னான் நீங்க விபச்சாரம் செய்யாதீங்க. அதே போல அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் மன்னிக்கணும். ஏன் அவங்க தான் சொல்றாங்க விபச்சாரம் செய்யாதேன்னு. அப்ப ஷரியத்திலே ஒரு மனிதன் எதுவெல்லாம் மாற்றமாக நடந்தானோ அல்லாஹ் மன்னிக்க வேண்டும் என்பது போல இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மன்னிக்க வேண்டும். காரணம் அவன் இறைவனுக்கு மட்டும் மாறு செய்யவில்லை, இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இவன் மாறு செய்திருக்கிறான். அதனாலதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லித் தர்றான், வலவ் அன்னஹும் இல்ஸலமு அன்ஃபுஸஹும் ஜாஊக, தங்களுடைய ஆத்மாக்களுக்கு அநீதம் எடுத்துக் கொண்டவர்கள் நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே உங்களிடம் அவர்கள் வருகை தருவார்கள். ஃபஸ்தக்ஃபிருல்லாஹ், அல்லாஹ்விடத்திலே பாவமன்னிப்பு தேடுவார்கள். ஃபஸ்தக்ஃபிர லஹுமுர் ரசூல், ரசூலாக இருக்கிற தாங்களும் அவர்களுக்கு பாவமன்னிப்பு தேட வேண்டும். இப்படியெல்லாம் இருந்தாதான் லவஜதுல்லாஹ தவ்வாபன் ரஹீமா, நிச்சயமாக அவர்கள் அல்லாஹ்வை மன்னிப்பாளனாக தௌபாவை ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக அவர்கள் பெற்றுக் கொள்வார்கள் அப்படிங்கிறான். அப்ப நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாவ மன்னிப்பு தேடுதல் இருந்தாதான் நம்முடைய பாவம் மன்னிக்கப்படுது. அது மட்டும் இல்ல, மறுமையிலே நம்முடைய பாவம் மன்னிக்கப்படுவதற்கு நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காரணமா இருக்க போறாங்க. ஷஃபாத் அவங்க செய்யறதுனாலதான் நம்முடைய பாவம் மன்னிக்கப்பட போகுது. இப்பொழுதும் நம்முடைய பாவம் மன்னிக்கப்படுவதற்கு நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் காரணமா இருக்கிறாங்க. காரணம் என்ன? அவங்க சொன்னாங்க, ஹயாத்தி கைருல் லக்கும் மமாத்திய கைருல் லக்கும், உங்கள் கூட நான் இருக்கிறது உங்களுக்கு நல்லதுதான், உங்களை விட்டு நான் செல்வது நல்லதுதான் அப்படின்னாங்க. அதுக்கு விளக்கம் கொடுத்தாங்க, நான் உங்களை விட்டு சென்ற பிறகு உங்களுடைய நடவடிக்கைகள் எனக்கு எடுத்து காட்டப்படும். நல்லதாக இருந்தா அல்லாஹ்வை புகழ்றேன், தீயதாக இருந்தால் உங்களுக்காக பாவமன்னிப்பு தேடுகிறேன். பஸாரிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இன்றைக்கும் நம்முடைய பாவம் மன்னிக்கப்படுவதற்கு நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் காரணமா இருக்கிறாங்க. அதனாலதான் அந்த நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்த்து நீங்க பாவங்களை மன்னிக்க கூடியவர்கள், இது குர்ஆனில் இடம்பெற்றதுதான். அதே போல பாருங்க, அதுல மௌலிதுல இருக்குது, வலவு தக்கூனு சகீமா லதைஹி புரு சகாமி, நீ நோயாளியாக இருந்தால் அதற்குண்டான நிவாரணம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இருக்கிறது. உடனே வஹாபியெல்லாம் இது ஷிர்க் அல்லவா? ஏன்னா உங்களுக்கு சுகம் கொடுக்கிறது யாரு? இறைவன்ல சுகம் கொடுக்கிறான். இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட சுகம் இருக்குன்னு மௌலிதுல வருது. இப்படி கேட்கிறாங்க. ஏன் தெரியுமா கேட்கிறாங்க? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குர்ஆனை இவர்கள் ஓதவில்லை. இவர் குர்ஆனை ஓதிருந்தால் இந்த கேள்வி வந்திருக்காது. ஏன்? குர்ஆனிலே ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விஷயமாக இறைவன் சொல்லி காட்டுறான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்களாம் அவங்களுடைய கூட்டத்தாரை பார்த்து, இன்னி உப்ரிஉல் அக்மஹ வல் அப்ரஸ, நான் ஊமைகளை பேச வைப்பேன், தொழு நோயாளிகளுக்கு நான் சுகத்தை கொடுப்பேன். யார் சொல்றது? ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. அல்லாஹ் தான் குர்ஆன் சொல்லி காட்டுறான். சுகம் கொடுப்பது இறைவன், அந்த இறைவன் தான் சொல்லி காட்டுறான். ஈசா அலைஹிஸ்ஸலாமும் சுகம் கொடுக்கறாங்க. அப்படி இருக்கும் பொழுது இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுகம் கொடுக்கிறார்கள் அப்படின்ற உடனே ஷிர்க்னு எப்படிங்க சொல்றீங்க? அப்ப அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுனதே ஷிர்காது. அப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய கௌமுக்கு சொன்னது ஷிர்கா? யோசிக்க வேணாமா? சரி, அது மட்டும் இல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷிஃபா எத்தனை பேர் கொடுத்திருக்காங்களே, கண் தெரியாத சஹாபி வர்றாங்க, எனக்கு கண் பார்வை வேணுங்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க ஒளி செஞ்சுட்டு வாங்க. வந்த உடனே ஒரு துவா சொல்லி கொடுக்கறாங்க. அடுத்த கணம் அந்த சஹாபிக்கு கண் பார்வை தெரிந்தது. திருமீதியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அதனாலதான் சொல்றோம், நீ நோயாளியா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அதற்குண்டான நிவாரணம் இருக்கிறது. அதனாலதான் சொல்றோம். அது மட்டும் இல்ல, சலமத்து புனல் அக்வா ரலியல்லாஹு அன்ஹு ஹைபர் யுத்தத்துல கடுமையான காயம் ஏற்பட்டு வேதனையால் துடிக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட வந்து முறையிட்ட உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே ஊதுகிறார்கள். அடுத்த கணம் வேதனை அகன்றது. புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அதனாலதான் சொல்றோம், நீ நோயாளியா, உனக்கு நிவாரணம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இருக்கிறது. எல்லாம் புகாரில. அதே போல அப்துல்லாஹ் இப்னு அத்தீக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு காரியமா என்ன வெளியில அனுப்புனாங்க. அந்த காரியத்தை முடிச்சிட்டு நான் திரும்பும்போது கீழே விழுந்துட்டேன், என் கால் எலும்பு முறிஞ்சு போச்சு. நான் அணிந்திருந்த தலப்பா எடுத்து என் காலை கட்டிக்கிட்டு வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட முறையிட்டேன். என்ன பார்த்து சொன்னாங்க, உபுசத்து ரிஜ்ல காலை நீட்டுங்கன்னாங்க. நான் காலை நீட்டினேன்.
நபிகளாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸஹப் யதிஹி தங்களுடைய புனித கையால் தடவினார்கள். அடுத்த கணம் எலும்பு முறிவு அகன்று போய்விட்டது. இதுவும் புகாரில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அதனாலதான் நம்ம சொல்றோம், நீ நோயாளியா, அதற்குண்டான நிவாரணம் நபிகளாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இருக்கிறது. என்ன அதனாலதான் சொல்றோம், நீங்க இப்படி ஒவ்வொன்னா நீங்க பார்த்துட்டே வாங்க. அப்ப இந்த வஹாபிகள்கிட்ட போய் கேளுங்க, எனக்கு வந்து ஹார்ட் அட்டாக் இருக்கு, அப்பல்லோக்கு போலாமா? அப்பல்லோக்கு போங்க, அங்க உங்களுக்கு ஷிஃபா கிடைக்கும் அப்படிம்பாங்க இவங்க. அதே வஹாபிகள்கிட்ட எனக்கு வந்து இன்னொரு நோய் இருக்குது, நான் வந்து விஜயா ஹாஸ்பிட்டல் போலாமா? அச்சா டாக்டர் எல்லாம் அங்க இருக்கிறாங்க, போங்க அப்படிம்பாங்க. அது எம்பிபிஎஸ் டாக்டர், அங்கெல்லாம் போங்க. இந்த எம்பிபிஎஸ் போகலாம், அங்கதான் ஷிஃபா இருக்கும். அப்பல்லாதையும் போகலாம், அங்க ஷிஃபா இருக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஷிஃபா இருக்கிறது என்றால் இறைவனை அப்படியே இழுத்து கொண்டு வந்து நிப்பாட்டுவாங்க. அல்லாஹ்ட்ட இருக்கும்போது நீங்க எப்படி சொல்லலாம்? ஆனா அப்பல்லா ஹாஸ்பிட்டல் சொல்லும் பொழுது அல்லாஹ் மறந்தாச்சு, விஜயா ஹாஸ்பிட்டல் சொல்லும் போது அல்லாஹ் மறந்தாச்சு, எம்பிபிஎஸ் டாக்டர் சொல்லும் பொழுது, கால்பால் டேப்லெட் சொல்லும் பொழுது இப்போ எல்லாம் அல்லாஹ் மறந்தாச்சு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட இருக்குன்னு சொன்ன உடனே அல்லாஹ் பிடிச்சு கொண்டு வராங்க. இப்ப இதுல இருந்தே வழங்குது இந்த வஹாபிகள் எவ்வளவு பெரிய குறுகிய வட்டத்திலே இருந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கறத நம்ம புரியுறோம். இப்படி ஒவ்வொன்றாக இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இவர்கள் வைக்கிற விஷயம் பல விஷயங்கள் இருக்குது. உதாரணத்துக்கு அன்தல்லதி சும்மீத ஃபில் குர்ஆனி அப்படின்னு இருக்குது, அஹ்மத மக்தூபன். அதாவது அப்துல் முத்தலிப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து சொன்னாங்களாம், நீங்க வந்து குர்ஆனில அஹ்மது என்று பெயரிடப்பட்டிருக்கிறீர்கள். வஹாபிகள் கேட்கிறாங்க, அப்துல் முத்தலிப் இருக்கும்போது குர்ஆன் எங்க இருந்துச்சு? அப்ப இவ அப்துல் முத்தலிப் சொன்னது பொய் தானே? அப்ப நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சின்ன குழந்தையா இருக்கிறாங்க. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 40 வயது அடைந்த போது அவங்களுக்கு குர்ஆனே கிடைக்குது. அப்துல் முத்தலிப் எப்படி சொன்னார் குர்ஆனிலே அஹ்மது என்று பெயரிடப்பட்டிருக்கிறேன் நீங்க எப்படி சொன்னார் அப்படிங்கிறாங்க. ஏன் இப்படி கேள்வி எழுப்புறாங்க? நான் ஏற்கனவே சொன்னேதான், புகாரியை படிக்கல. புகாரியை படித்திருந்தால் இந்த கேள்வி எழுப்பியிருக்க மாட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு வருகை தருவார்கள் என்கின்ற செய்தி முன்னுண்டான எல்லா வேதங்களிலும் உண்டு. அது முன்னுண்டான வேதத்திற்கும் குர்ஆன் என்கிற பெயர் உண்டு. இதை நாம் சொல்லவில்லை, இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தருகிறார்கள். குஃபிஃப அலா தாவூத அல் குர்ஆன், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு குர்ஆன் வேதம் எளிதாக்கப்பட்டது. புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். நமக்கெல்லாம் தெரியும் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் கொடுக்கப்பட்ட வேதம் ஜபூர் வேதம். ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க குர்ஆன் அப்படிங்கிறாங்க. முன்னுண்டான வேதத்துக்கு குர்ஆன் இருக்குது. முன்னுண்டான வேதங்கள் எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அதைத்தான் அப்துல் முத்தலிப் சொன்னார். முன்னுண்டான வேதங்கள் உள்ளது அப்துல் முத்தலிப் எப்படி தெரியும் வேண்டாம் கேட்கலாம். அந்த காலத்து மக்கள் எப்படி தெரியுமா வழங்கி இருந்தாங்க? குர்ஆன்ல சொல்றான், யஅரிஃபூனஹு கமா யஅரிஃபூன அப்னாஹும், தாங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகளை புரிவது போல் புரிந்திருந்தார்கள். எல்லாம் தெரியும், ஆனாலும் வீம்புக்காக வம்புக்காக மறுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதனால அப்துல் முத்தலிபும் அந்த வேதங்களை பற்றி தெரிந்திருந்தார். ஆகவேதான் அந்த வேதங்களில் சொல்லப்பட்ட விஷயத்தை அப்துல் முத்தலிப் படித்தார். முன்னுண்டான வேதத்துக்கு குர்ஆன்ங்கிற பெயர் உண்டுங்கிறத புகாரியை படித்திருந்தா தெரிந்திருக்கும். இப்படிப்பட்ட கேள்வியை எழுப்பியிருக்க மாட்டாங்க. இப்படி இவர்கள் வஹாபிகள் ஒவ்வொன்றாக கேள்விகள் எழுப்புகிறார்கள் என்றால் காரணம் குர்ஆனுடைய ஞானமும் ஹதீஸுடைய ஞானமும் இல்லை என்பதுதான். இவர்கள் பிரச்சனை செய்கிற நேரத்தில் குர்ஆனை படிக்கட்டும், புகாரியை படிக்கட்டும், அவர்களுடைய அனைத்து வினாக்களுக்கும் விடை உண்டு என்று கூறி வாய்ப்பளித்த நல்லவர்களுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.